பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன். ஹாய், வணக்கம். வணக்கம். ஓகே, என்ன பேர் தங்காக்கு? என்ன பேர்? பவிஜானா. பவிஜானா யார் இந்த பேரை வச்சோம்? என்ன அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு. யார் உங்களுக்கு இந்த பவிஜானான்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அழகான பேரை வச்சிருக்கிறாங்க? ஜார் இந்த பேரை வச்சிருக்காங்க. கேட்கலையா? நீங்கள் இவ்வளவு நாளும் கேட்கலையா? யாரப்பா இந்த பேரை எனக்கு வச்சவங்க? என்னென்னு உங்களை கூப்பிடுவாங்க? பவியன். எந்த பேர் உங்களுக்கு விருப்பம்? பவி விருப்பமா, பவிஜனா விருப்பமா? ரெண்டு விருப்பம். சரி, இவ்வளோ நாளும் கேட்கல. ஏன்னா யார் இந்த பேரை வச்சவங்களா? அம்மா வச்சாங்களா, அப்பப்பா வச்சாங்களா, அல்ல அம்மா வச்சாங்களா, அப்பா வச்சாங்களான்னு கட்டாயம் நான் போய் முடிய கேளுங்க. சரி தானே? சரி, இன்றைக்கு வந்து பூப்புனித நீராட்டு விழாவில் வந்து எங்களோட பவிஜனா வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைய நாளில் வந்து மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க, மிக்க அழகாகவும் இருக்கிறீங்க. மிக்க சந்தோஷம். சர்ப்ரைஸ் வந்துட்டு சொன்ன உடனே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கேக் கொண்டு தந்துருக்காங்க. அதை வேண்டிக் கொள்ளுங்க. ஆமாம், வேணும். ரைட், அதை ஒரு ஓப்பன் பண்ணுங்கப்பா. அம்மா ஓப்பன் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ரைட், எங்களுக்கு காட்டுங்க. எங்களுக்கு காட்டுங்க. அப்படி தூக்குங்கப்பா. பாக்ஸ்லேருந்து தூக்குங்க. ஓகே, என்னண்டு அந்த சட்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் போட்டுருக்குறாங்க. யாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ? அப்படியா? என்ன பவிஜனா? பவியனை கூப்பிடுங்க. வேணா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ரைட், என்ன மாதிரி என்ன சொல்கிறீங்க? சரி, யார் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க? இந்த இடத்துல வர முடியாதவங்களை ஒருத்தங்கள் தந்துருக்குறாங்க. யாராக இருக்கு? தெரியாது. அம்மாட்ட கேளுங்க, யார் தந்துருப்பாங்க? அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. சரி, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி யார் இருக்கிறாங்க? உங்களோட ரத்த உறவாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ரத்த உறவாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க யார்? ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் கொடுங்க. சரி, பவிஜனா சொல்லுங்க பாப்பா, யாராக இருக்கு? இல்லை, நீங்கள் கட்டாயம் சொல்லும். தெரியலைன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாட்ட கேளுங்க. அப்பாட்ட கொடுங்க, யார் சொல்லிருப்பாங்க? இந்த மாதிரி உங்களோட மகளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க. யாராக இருக்கு? தெரியல. அப்படி சொல்லிவிட முடியாதுல்ல. சொல்லி என்ன வேறு? சரி, நீங்கள் வந்து சொல்லாட்டிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது. சரியா? சொல்லாட்டிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. நீங்கள் தவறான சொன்னாலும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரி? எதுக்கு ரெடி நீங்கள்? கடைசி தம்பி ஒரு விஷயம். என்ன பேர் உங்களோட கடைசி தம்பி? விஜி. விளங்கல? விஜி நிலோ கடைசி தம்பி. அப்போ எத்தனை தம்பி இருக்காங்க உங்களுக்கு? மற்ற தம்பி ஏன்னு சொல்லிடுற? தர்மராசா. அவரை ஏன்னு சொல்லல நீங்கள்? என்ன இப்படி யோசிக்கிற? ரைட், அக்கா சொல்லுங்க. உங்களோட அம்மான சைட்லேயே தான் வந்துருக்கு. இப்போ சொல்லுங்க, உங்களோட அம்மான சைட்லேயே தான் வந்துருக்கு. விளங்கல? உங்களோட அம்மான சைட்ல யாராக இருக்கு? என்ன அம்மா கதைக்கு வேணும்? இது என்ன? இது என்ன? இது எல்லாருமே வைக்கப்பட்டா இது என்ன? இது என்ன? இப்போ நானுமே இல்லை வைக்கப்பட வேணும். சொல்லுங்க, உங்களோட சைட்ல என்ன யார் செய்திருப்பாங்க? உங்களோட சைட் என்ன சொல்லணும்? கதைக்கணும். அம்மா கதைக்கிறாங்களே இல்லை, அப்பா சொல்லுங்க. உங்களோட வைஃபின் சைட்ல என்ன யார் செய்திருப்பாங்க? யார்கிட்ட கேட்கணும்? அவங்கள்ட்ட கேட்கணும். அப்படியா? சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க, அதை பார்ப்போம். குழப்பமாக இருக்கு. என்ன அக்கா சொல்லுங்க, ஒரு தடவை இல்லையா? அப்படி உங்களோட மகளுக்கு செய்யக்கூடிய மாதிரி ஒரு தடவை இல்லை? சரி, அப்போ என்ன செய்வோம்? சரி, இந்த இடத்துல நிற்கிறாங்களோ தெரியல, வரையில போல நடக்குது.
சரி, இந்த இடத்துல இருக்கிறாங்க போல இருக்கு. சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட அம்மாண்ட உறவாக இருக்கலாம், அப்பாண்ட உறவாக இருக்கலாம். 3 உறவில் ஒருத்தர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. சரி, அதே காலம் சொல்லுங்க பாப்போம். அப்பாண்ட சைட்டா அம்மாண்ட சைட்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கரெக்ட் ஒன்று. அப்பாட்ட 3 சைடில் ஒரு சைட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அப்பாண்ட சைட் அல்ல அம்மா விளங்கல. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, சரி. சங்கடமாக இருக்குது. ஒரு கவிதையோட தந்திருக்கிறாங்களா, அதை பார்ப்போம். பந்தல் படை சூழ மலர்கின்ற பூயிலுவோ, மஞ்சள் மாளிகையில் சிரிக்கின்ற தேனிலுவோ, மஞ்சள் நீராடி மங்களம் தேடி வரும் கொஞ்சம் குலமகளாம் எங்கள் ஆனந்த பவிஜனாவே, மஞ்சள் நீராடும் இந்நாளிலே புது வாழ்க்கையின் வெளிச்சம் தரும் பொன்னான நாளிலோ, இனிதான புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். பூமாலை சூடி புன்னகை சேர்த்து பூமலை பொழியும் நேரம் இது. மஞ்சள் தேனில் நனையவும் நீராட்டு நீரும் நறுமணம் தேடி நீல வானில் மின்னும் பொன்னழகு. வாழ்வில் வளம்பெற பெருகிட வாழ்த்து சொல்லுகிறோம் நாங்கள் இங்கே. சிறகு முளைத்த செல்ல பொன்னே, செழிப்பு நிறைந்த வாழ்க்கை உண்டாகுக. அன்பு அமைதியும் ஓங்கிட அருள் தரட்டும் இறைவன் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதையையும் உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. யாராக இருக்கு? நானே சொல்றேன்னு சொல்றா பிறகு இது தாங்க சொல்லுவோம். யாராக இருக்கு? சரி, இதுக்குள்ள இருக்கிறாங்க, கண்டுபிடிங்க பாப்போம். இதுக்குள்ள இருக்கிறாங்க, கண்டுபிடிங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. நீங்களே பார்த்துட்டு நீங்களா என்ன சொல்றீங்க? சித்தா. எந்த சித்தா? என்ன பேர் சித்தா? விஜி சித்தா. அவர் மட்டும்தான் நிலோ சித்தி. ஓகே, ஓகே. இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு ஜார்ஜ் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களோட சித்தி நிலோஜினியும் சித்தப்பா விஜயராசா, ஏன்னா விஜய் சித்தப்பாவும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. சரி, இந்த தருணத்தில் அவங்க நிற்கிறாங்களா, அவங்களே இருக்கா, கூப்பிடுங்க. உங்களோட சித்திக்கு சித்தப்பாக்கும் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும்தானா? தேங்க்யூ மட்டும்தானா? தேங்க்யூ போதுமா? சரி, உங்களோட சித்திக்கு சித்தப்பாவும் கூப்பிடுங்க, நாங்களே பார்ப்போம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. மைக்கில் கூப்பிட்டா தானே, எப்படி கூப்பிடுறீங்க? கூப்பிடுங்க, மைக்கில் கூப்பிடுங்க. ஓகே, பிள்ளை ஒருக்கா கொஞ்சி ஒருக்கா விஷ் பண்ணி. சரி, சித்தப்பாவும் இருக்கா? ஓகே, பக்கத்தில் நில்லுங்க, பக்கத்தில் நில்லுங்க. நீங்களும் முன்னுக்கு வாங்க, பக்கம் வாங்க.